அன்பான அனைவருக்கும் அன்பனின் அன்பான வணக்கங்கள். அன்புடைய டெல்லியில் பாராளுமன்ற வளாகத்தில் அயோத்தி ராமரையும் ஹிந்து துறவியர் பரம்பரையையும் சனாதன தர்மத்தையும் அவமதித்த காங்கிரசுக்கு எதிராக கடும் கண்டனங்கள் நாடு முழுவதும் எழும்பி வருகிறது. அயோத்தியில் ராமர் ஆலயத்தில் பக்தர்கள் கொடுத்த காணிக்கையில் முறைகேடுகள் நடந்த விஷயம் வெளியே வந்தது. இது தொடர்பாக பலர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். விசாரணை நடந்து வருகிறது. பலர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நிர்வாகிகள் மாற்றப்பட்டுள்ளார்கள். என்னவெல்லாம் நடவடிக்கை எடுக்க முடியுமோ அதையெல்லாம் அரசாங்கம் எடுத்து வருகிறது. இந்த நிலையில் மத்திய அரசுக்கு எதிராக ஏதாவது ஒரு ஆயுதம் கிடைக்காதா என்று காத்திருக்கும் காங்கிரஸ் அயோத்தி விஷயத்தை பெரிய பூதாகரமாக்க முயன்றது. இதன் ஒரு பகுதியாக பாராளுமன்ற வளாகத்தில் ராகுல் காந்தி, காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, பிரியங்கா காந்தி உள்ளிட்டவர்கள் ஹிந்து தர்மத்தை அவமதிக்கும் வகையில் நடந்து கொண்டார்கள். இந்திய கூட்டணி எம்பிக்கள் பாராளுமன்ற வளாகத்தில் ஒரு நாடகத்தை நடத்தினார்கள். பப்பு யாதவ் என்ற சுயேட்சை எம்பி காவி வேடமணிந்து துறவி போல் அமர்ந்திருக்க, முன்னால் அயோத்தி ராமரின் படம் வைக்கப்பட்டு அதற்கு முன்னர் ஒரு உண்டியல் வைக்கப்பட்டிருந்தது. இந்த உண்டியலில் ராகுல் காந்தி உள்ளிட்டவர்கள் காசு போட, அந்த பணத்தை துறவி வேடம் அணிந்திருக்கின்ற பப்பு யாதவ் அள்ளி தன்னுடைய பையிலே போட்டுக்கொண்டு ஓட முயல்வது போலவும், அதை ராகுல் காந்தி உள்ளிட்டவர்கள் தட்டி கேட்பது போலவும் அந்த நாடகம் நடத்தப்பட்டது. அயோத்தி முறைகேடுக்கு எதிராக அரசாங்கம் முறையான நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் அதை எங்கு எப்படி முன்வைக்க வேண்டுமோ அப்படி வைக்காமல் ராமரின் படத்தை வைத்து காவி வேடம் அணிந்த ஒருவர் அந்த பணத்தை கொள்ளையடித்து செல்வதாக காண்பிப்பதற்காக பப்பு யாதவை காவி உடை அணிந்து அமர வைத்து அங்கு உண்டியலில் பணம் போடுகிறாராம். ராமர் படத்திற்கு முன்னால் உண்டியல் வைத்து காலில் செருப்புடன் ராகுல் காந்தி வந்து உண்டியலில் காசு போடுகிறாராம். இப்படி நாடகத்தை அரங்கேற்றினார்கள். இதற்கு நாடு முழுவதும் எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது. விஸ்வ இந்து பரிஷத் கடுமையாக கண்டித்திருக்கிறது. விஸ்வ இந்து பரிஷத் நிர்வாகி சுரேந்திர ஜெயின் இது குறித்து கூறும்போது, சனாதன தர்மத்தையும் ஹிந்து கடவுள் ராமனையும் ஹிந்து தர்மத்தையும் துறவிகளையும் அவமதிக்கும் வகையில் காங்கிரஸ் மற்றும் முலாயம் சிங் கட்சியினர் நடந்து கொண்டுள்ளார்கள். இதேபோல மாற்று மதங்களில் நடக்கும் முறைகேடுகள் குறித்து, தவறுகள் குறித்து அவர்கள் மத துறவிகள், மத தலைவர்கள் வேடமணிந்து இதேபோல இந்திய கூட்டணி கட்சியினர் நாடகம் நடத்துவதற்கு துணிவு இருக்கிறதா என்று கேட்டுள்ளார்கள். மேலும் இந்த எம்பிக்கள் மீது சபாநாயகர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விஸ்வ இந்து பரிஷத் வேண்டுகோள் விடுத்துள்ளது. இதற்கிடையே அயோத்தியில் பல பகுதிகளிலிருந்தும் துறவிகள் ஒன்றாக சந்தித்து போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள். எம்பெருமான் ராமனையும் சனாதன தர்மத்தையும் ஹிந்து கலாச்சாரத்தையும் துறவிகள் பரம்பரையையும் அவமதித்த காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே, பிரியங்கா காந்தி, அகிலேஷ் யாதவ், பப்பு யாதவ் உள்ளிட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காவிட்டால் நாடு தழுவிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என்று துறவிகள் அறிவித்துள்ளார்கள். காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து வீழ்ச்சி அடைவதற்கு காரணமே நம்முடைய தேசத்தின் கலாச்சாரம், பண்பாடு, இந்த நாட்டு பெரும்பான்மை மக்களின் நம்பிக்கைகளுக்கு விரோதமாக செயல்படுவது அல்லது விரோதமாக செயல்படுபவர்களை ஆதரிப்பது. இதனால் தான் காங்கிரஸ் இன்று, தேசத்தை ஆண்டு கொண்டிருந்த காங்கிரஸ் இன்று ஒரு சில மாநிலங்களிலாக சுருங்கிவிட்டது. இவ்வளவு பட்டும் இன்னும் உணராமல் மீண்டும் சனாதன தர்மத்தை, மீண்டும் இந்து கலாச்சாரத்தை, மீண்டும் நமது பண்பாட்டை, மீண்டும் பெரும்பான்மை மக்களின் நம்பிக்கையை இடித்தும் பழித்தும் அவர்கள் செய்து வருவது அவர்களின் வீழ்ச்சிக்கே வழிவகுக்கும் என்று அரசியல் நோக்கர்கள் கூறுகிறார்கள். தொடர்வோம். உங்கள் கிரீஷ்.